மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் டைரக்டர் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசை அமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள், என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் என்மேல் மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா, இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் இதில் ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோனா பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்தோடைய எசன்ஸ் இதுதான். இதே போல தான் இந்த படம் கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும். இந்த படத்தோடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா பிள்ளை, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் அதில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கணும். அதான் முக்கியம். இன்னைக்கு கதைகள் அதே தான் இருக்கும், இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்னைக்கு ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதை பிடிக்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரான் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்க. அதே போல் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அதே போல் படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸ் இந்த படத்தில் அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட், அதே போல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன்றதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது எடிட்டர் பிரதீப் ராகவ். அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன், ஜனநாயகன் போன்ற படங்களில் பணியாற்றினவர். இந்த படத்தை அந்த அளவுக்கு கிறிஸ்பாக, அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். அவர் பார்த்தீங்கன்னா, இது செட்டா இல்லை நிஜமாவே அப்படி இருந்ததுன்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செட்லேயே மகேஷ் மேத்யூ ஸ்டன் மாஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா, செட்டுக்கு வரும்போதே ஒரு ட்ராக்கு, ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வருவார். அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் வந்துடும். ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம காந்தாரா 2ல் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. ஸோ இந்த படத்துலேயும் அதே போல் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.